சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுக்க உன் தாய் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீ பல நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை துளைத்து விட்டாய். வாழ்க்கையில் எதையோ நினைத்து நீ ரணவேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். என்னை அம்மா என்று அழைக்கும் நீ எப்பொழுதுமே கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கின்றாய். என்னை அம்மா என்று நீ அழைக்கின்றாய் அல்லவா? உன்னை கண்ணீருடன் பார்க்க நான் விரும்புவேனா? எதற்காகவும் கவலை கொள்ளாதே என் தங்கமே. உன் வாழ்க்கையில் வெற்றி, சந்தோஷம், நிம்மதி என எல்லாம் இனிமேல் உனக்கு தென்றலாய் வந்து உன்னை குளிர்விக்க போகின்றது. ஒரு நாள் உனக்கான காலம் வரும் என்று நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? பொறுமையாக இவ்வளவு நாளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? வரிசையாக உனக்கான எல்லாம் வரிசையாக வந்து உனக்கு இனி வெற்றியை மட்டும் குவிக்கப் போகின்றது. நீ நிம்மதியாக இந்த உலகில் வாழ்க்கையை ஜெயிக்கப் போகின்றாய். உன்னுடைய அனைத்து கனவுகளுக்கும் நினைவுகளாக ஆகப் போகின்றது. இப்பொழுது உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாகவும் உனக்கு மகிழ்ச்சியான பாதை எதுவோ அதில் உன்னை பயணம் செய்ய வைக்கப் போகின்றேன். அதை உன் அம்மா நான் விரும்புகின்றேன். கூடிய விரைவில் அதில் நீ பயணம் செய்ய போகின்றாய். உன்னிடம் நான் சொன்னபடியே உன்னுடைய அத்தனை வேலைகளையும் முடித்து கொடுக்க நான் இப்பொழுது தயாராகி விட்டேன். அதற்கான அறிகுறிகளை அவ்வப்பொழுது உனக்கு நான் காண்பிப்பேன் என் தங்கமே. உன்னை நேரில் பார்த்து உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து விட்டேன் அல்லவா? ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான். எனக்கு ஒரு வியப்பாக மட்டும்தான் இருக்கின்றது. நீ நடக்கின்ற வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடுவது எதற்கு? எனக்கு வியப்பாக இருக்கின்றது என் தங்கமே. என் அன்பு குழந்தையை, இப்படி கூறுகிறேன் என்றுதானே கேட்கின்றாய்? சந்தோஷம் இந்த உலகின் பொருள்களில் இல்லை என் தங்கமே, உள்ளத்தின் உணர்வுகள்தான் இருக்கின்றது. நீ உணரும் பொருளில்தான் இருக்கின்றது. நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்தால் மட்டும் வருவதில்லை. இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நீ மனதாரவும் ஆத்மார்த்தமாகவும் நினைத்தால் அப்பொழுது உனக்கான நல்ல தென்றல் வந்து உன்னை குளிர்வித்து போகும் என் தங்கமே. எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டும் நடத்தி தரு போகின்றேன். நல்லதை நினை, நல்லதே நடக்கும். இந்த தாயின் விருப்பமும் அதுதான். உனக்கான இந்த தாயின் வாக்கு. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நீ என்னை பக்தியோடு வணங்கும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்காக நான் உன்னை தான் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லாவற்றையும் என்னிடம் கூறிவிட்டு நீ நிம்மதியாக உன்னுடைய வேலைகளை செய்ய தங்கமே. உனக்கான நல்லதுடன் நானும் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. வாழ்க வளமுடன்.